நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது டொமேட்டோ பிக்கிள் தான் பண்ண போகிறேன். பிக்கிளுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன், என்னுடைய ஓன் மெத்தடில் பண்ணுவேன். டேஸ்ட்டு அப்படி அட்டகாசமாக இருக்கும். அந்த பிக்கிள் மட்டுமே வச்சு சாப்பிடலாம், எவ்வளோ பண்ணாலும் உடனே காலியாகும். அந்த மாதிரி அதுக்கு 1/2 கிலோ டொமேட்டோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து மிக்சியில் அடிச்சிட்டு வரலாம். மிக்சியில் நல்லா மை போல் அரைச்சி எடுக்கணும். இப்போ அரைச்சி நான் இதில் தான் பிக்கிள் பண்ண போகிறேன். அரைச்சாச்சு, ஒன்று கிடக்குது தான் இதுக்கு பெஸ்ட்டு. எவ்வளோ நாளானாலும் அப்போ கெட்டு போகாது நமக்கு. எல்லா டொமேட்டோயும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன். நான் பெரிய வெங்காயம் 5 எடுத்திருக்கேன். நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வேணும். இந்த எண்ணெய் ஃபுல்லும் நமக்கு அந்த பிக்கிளுக்கு வேணும். இது ஆனியன் கார்லிக்கு ஸ்டோக் ஆயில் பண்ண போகிறேன். ஸ்டோக் ஆயில் நம்ம வெஜிடபிள் ஸ்டோக்கு தண்ணி பண்ணுவோம், அது ஆயில் பண்ணி எடுக்க போகிறேன் அந்த பிக்கிளுக்கு. ஒரு கையளவு பூண்டு சதைச்சி எடுத்துக்கிடுங்க, தோடோடு எடுத்துக்கணும், அது கம்பல்சரி எடுத்துக்கிடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது எனக்கு நாளைக்கு ஒரு டிஷ் பண்ணி நான் காண்பிக்கிறேன். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் ஆகணும். இப்போ பூண்டு ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் எடுத்தாச்சு, ஸ்டோக் ஆயில் எடுத்தாச்சு. டொமேட்டோ இதை நம்ம தண்ணி வற்ற வைக்கலாம். உப்பு போட்டுக்கிடுங்க. நம்ம இந்த ஆயிலேருந்து தானே 2 ஸ்பூன் ஆயில் தான் இன்றைக்கி 3 ஸ்பூன் ஆயில் தான் இன்றைக்கி விட போகிறோம். நல்லா கொஞ்சம் கூட வற்ற வச்சுட்டு, இது இன்றைக்கி பிக்கிள் பண்ணக்கூடாது, இது பதப்படுத்தணும். நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருந்துட்டு நாளைக்கு தான் பண்ணணும். இது மறுநாள் காலி ஆச்சு. இப்போ நம்ம இதை பிக்கிள் போடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். மிளகு பொடி போட்டுவிடுங்க, வெந்தய பொடி போட்டுக்கலாம், காயப்பொடி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிடுங்க. இது காஷ்மீர் சில்லி, கடுகு வறுத்து பொடிச்சது கொஞ்சமாக போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்தோம்ல எண்ணெய், அதை ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். பாருங்க நண்பர்களே, நமக்கு டொமேட்டோ பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு. ஒரு பிளேட்டில் 2 பிளேட்டு சாதம் சாப்பிடலாம். ரசம் எதுவுமே வேண்டாம், இந்த ஒரு பிக்கிள் இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.